உங்க மெமரியை குயிக்கா ரிஃப்ரெஷ் பண்ணி எனக்கு ஒரு விஷயத்த சொல்லுங்க. கொட்டுற மழையில சந்தோஷமா நினைஞ்சு ஜாலி அப்படின்னு எப்ப கடைசியா கத்துனீங்க? உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஐஸ்கிரீம் சந்தோஷமா கையில சொட்ட சொட்ட சாப்பிட்டு சூப்பர் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கேங் எல்லாத்தையும் கூட்டி வச்சுண்டு சந்தோஷமா ஒரு விளையாட்டு இல்ல ஒரு அந்தாக்ஷரி கேம், அதை கூட விடுங்க, ஒரு கட்டு ரம்மி விளையாடிட்டு நான் ரொம்ப இன்னைக்கு ஹாப்பியா இருக்கேன் அப்படின்னு நீங்க எப்ப சொன்னீங்க? சின்ன வயசுல நீங்க பண்ண நிறைய விஷயத்த இப்ப பண்ணாம இருக்கீங்களா? அப்ப நீங்களும் அவங்க தாங்க. யாரு தன்னோட இன்னர் சைல்டு என்ன சொல்லுதுன்னு கூட கேட்காம தான் வளர்ந்துட்டோம், மெச்சூர் ஆயிட்டோம் அப்படின்னு நம்பிட்டு தன்னோட சந்தோஷத்தை, தன்னோட பொக்கிஷமான நாட்களை எல்லாத்தையும் இக்னோர் பண்றீங்க பாருங்க, நீங்க தாங்க. யூ ஷுட் ஹீல் யுவர் இன்னர் சைல்டு. எதுக்காக? இன்னர் சைல்டு சொல்ற பேச்சை கேட்கறவங்க எல்லாரும் திரும்பியும் அவங்களோட சந்தோஷத்தை மீட்டெடுக்கிறாங்க, ரொம்ப சக்சஸ்ஃபுல் ஆறாங்க, ரொம்ப கான்ஃபிடென்ட்டாகவும் ஆறாங்க. வெல்கம் டு மியூசிங்ஸ் வித் பிரியா. This video is all about how to pamper your inner child and to get the best out of your life. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நாம பிறந்த நிமிஷத்துலேருந்து நம்மளோட 12 வயசு வரைக்கும் நாம எப்படி வளர்க்கப்படுறோம், எதை பார்த்துட்டு வளர்றோம், எதை நாம நம்புறோம் அப்படிங்கிற அந்த ஆழ் மனசோட தாட்ஸ் எல்லாம் லேயர் லேயர் லேயரா நம்ம மனசுல அப்படியே பதிஞ்சிருக்கு. இன்னைக்கு நாம எடுக்கிற பல டெசிஷனுக்கும் நாம சின்ன வயசுல எப்படி வளர்க்கப்பட்டோம், நாம எதை உண்மைன்னு நம்பிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தான் ரீசனா இருக்கு. பல பேர் இதை புரிஞ்சுக்காம தான் அடி மனசு என்ன சொல்லுதுன்னே கேட்காம தான் வளர்ந்துட்டோம் அப்படின்ற ஒரு ரீசன்னால நிறைய அவங்களோட உள் மனசு என்ன சொல்லுதுன்னே கேட்காம விட்டுடுறாங்க. உங்க இன்னர் சைல்டு என்ன சொல்லுது வாங்க கேட்போம். முதல் விஷயம், நீங்க ரொம்ப பயப்படுவீங்களா? ஐயோ என்னை இவன் இது சொல்லிடுவானோ, அவன் என்ன அதை சொல்லிடுவானோ அப்படி ரொம்ப பயந்தீங்கன்னா சின்ன வயசுல உங்களை அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில யாரோ ஒருத்தர் நீ தப்பு பண்றன்னு சொல்லி சொல்லி வளர்த்துருப்பாங்க. இல்லையா ஒரு பயத்திலேயே இருப்பீங்க, ஐயோ இது பண்ணா என்னை யாராவது திட்டிடுவாங்களோ இல்ல வேற சில ஆக்ஷன்ஸ்னால என்னை எல்லாம் தப்பா நினைச்சிருவாங்களோன்னு. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? உங்களோட டீச்சரோ உங்க பேரண்ட்ஸோ நீங்க ஹோம்ஒர்க் பண்ணாததுக்கோ இல்ல லைஃப்ல ஒரு குட்டி குட்டி விஷயத்துக்கோ உங்களை போட்டு பயங்கரமா பனிஷ் பண்ணியிருப்பாங்க. இதை விட நிறைய பேர் இமோஷனலி ஷட் டவுன் ஆயிடுவாங்க. சரி, நம்மளோட ரியாக்ஷனை வெளியில சொன்னாதானே பிரச்சனை வருது, நம்ம எல்லாத்தையும் நம்ம மனசுக்குள்ளேயே போட்டு புதைச்சு வச்சுக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் இருந்திருப்பீங்க. இதுக்கு காரணம் என்ன தெரியுமா? சின்ன வயசுல உங்க கஷ்டத்தையோ உங்களோட ப்ராப்ளமையோ உங்களால வெளியில யார்ட்டையும் சொல்ல முடியல, இல்லைன்னா உங்களை அவங்க வேலிடேட்டே பண்ணல அப்படின்னா கண்டிப்பா நிறைய பேர் இமோஷனல் ஷட் டவுனுக்குள்ள போயிடுறோம். அடுத்த முக்கியமான விஷயம், நீங்க என்னதான் சாதிச்சிருப்பீங்க, பயங்கரமான அக்கோலேட்ஸ் எல்லாம் வாங்கியிருப்பீங்க, ஒரு சக்சஸ்ஃபுல் பர்சனா இருப்பீங்க, ஆனா உள்ள இருந்து ஏதோ ஒன்று சொல்லின்னு இருக்கும், இதெல்லாம் பத்தாது, நீ செய்யற எதுவுமே இந்த லைஃப்ல உனக்கு சக்சஸை கொண்டு வந்து தராது, இன்னும் ஓடு, யூ ஆர் ஜஸ்ட் நாட் இனஃப் அப்படின்னு உங்களை போட்டு உள்ள ஒரு வார்த்தை கொன்னுண்டே இருக்கும். அதையும் பயங்கரமா கேட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் விட மற்றவங்க நன்னா இருக்கணும், அவ நன்னா இருக்கணும் அப்படின்னு நினைச்சுட்டே உங்களை நீங்களே பார்த்துக்கிறத விட்டுருவீங்க. நீங்களும் ஒரு ஆளு தான், உங்களுக்கும் நிறைய இமோஷனல் சப்போர்ட் தேவை, லவ் தேவை, சந்தோஷம் தேவை அப்படின்றத நீங்க அக்னாலேஜ் பண்ணாதனால என்ன நடக்கும் தெரியுமா? மற்றவங்களும் அதை உங்களுக்கு கொடுக்கணும்னு மறந்து போயிடுவாங்க. யூ ஆர் அ ஸ்ட்ராங் உமன் அப்படின்னு சொல்றவங்களுக்கு பின்னாடி அவளுக்கும் அன்பு வேணும், அவளுக்கும் சப்போர்ட் வேணும் அப்படின்றத இந்த உலகம் மறக்க தானே செய்து. அதனாலே என்ன ஆகுது, நிறைய இடத்துல இந்த மாதிரி பீப்புளால பவுண்டரிஸை செட் பண்ணவே முடியறதில்ல. யாரு வேணா அவங்கள என்ன வேணா பேசிடலாங்க, அவங்க ஹர்ட் ஆறாங்களா இல்லையா அப்படின்னு யாரும் இவங்களை யோசிச்சு பார்க்கறதே இல்லை. இது எல்லாத்தையும் விட மற்ற எல்லாரையும் ஏதோ சந்தோஷப்படுத்துறதோ நல்லபடியா வச்சுக்கிறதோ ஏதோ இவங்க கடவை மாதிரி எல்லாத்தையும் தலையில தூக்கி சுமப்பாங்க. அப்ப கண்டிப்பா நீங்க என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு ஹீலிங் தேவை அப்படின்னு நம்ப ஆரம்பிங்க. Your healing starts when you recognize your inner child. அந்த குட்டி குழந்தையோட மனசுல பதிஞ்சிருக்கிற வலி, சந்தோஷம், தேடுதல், ஏக்கங்கள் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கோங்க. அந்த மனசு இன்னும் அப்படியே தான் இருக்கு.
உங்ககிட்ட ஏதோ டெய்லி கேட்டுக்கிட்டே தான் இருக்கு. அது சொல்றத கொஞ்சம் காது கொடுத்து கேட்டாலே போதும். அமைதியான இடத்துல நீங்க உட்கார்ந்து உங்க மனசு உங்கள்கிட்ட என்ன சொல்லுதுன்னு முதல்ல கேட்டு பாருங்க. சில நேரம் அது உங்களை டிராவல் பண்ண சொல்லும், சில நேரம் சும்மா ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோட ஒரு அவுட்டிங் போக சொல்லும். இவ்வளோ ஏங்க குட்டியாக ஒரு ஐஸ்கிரீம் தான் கேட்கும், அதை கொடுத்துருங்களேன். உங்கள் இன்னர் சைல்டு ரொம்ப சந்தோஷப்படும். முக்கியமான விஷயம், ஐடென்டிஃபை யுவர் wounds. சின்ன வயசில் ஏதோ ஒரு விஷயம் உங்களை கஷ்டப்படுத்தி இருக்கும்ல, யாரோ சொன்ன வார்த்தை, ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப் உங்களை ரொம்ப ஹர்ட் பண்ணியிருப்பாங்க. எல்லாத்தையும் கண்டுபிடிங்க. அது அப்போதானே நடந்துச்சு, இப்போ அது நம்மளை என்ன செய்யுது அப்படிலாம் யோசிக்காதீங்க. ஏன்னா அன்னைக்கு நடந்த தப்பு தான் திரும்ப திரும்ப ரீசர்ஃபேஸ் ஆகிட்டே இருக்கும். அதை நீங்கள் இக்னோர் பண்ணிகிட்டே இருப்பீங்க. அப்படி பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அது என்றைக்கே முடியாத ஒரு பிரச்சனையாக போயின்னு இருக்குமே தவிர அது உங்களால் எண்ணி வரைக்கும் ஹீலே பண்ண முடியாது. முக்கியமான அடுத்த விஷயம், ரீப்ரோக்ராம் யுவர் செல்ஃப். இந்த பாயிண்ட்டுக்கு நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னாலே உங்கள் பேட்டர்ன் என்ன, உங்கள் ப்ராப்ளம் என்ன அப்படின்னு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். ரீப்ரோக்ராமிங் அப்படின்னா உங்கள் மைண்டுக்கு நீங்கள் சொல்ல போகிறீங்க, நான் ரொம்ப ஸ்ட்ராங்கானவர், நான் சந்தோஷமாக இருக்கணும், என் இமோஷன் எனக்கு முக்கியம், நான் பாசிட்டிவாக தான் இருக்கேன் அப்படின்னு. இது கண்டிப்பாக செல்ஃபிஷ்னஸே கிடையாது. ஏன்னா உங்களை நீங்களே சந்தோஷமாக பார்த்துக்கிட்டா தான் உங்களை சுற்றி இருக்கிறவங்கள சந்தோஷமாக பார்த்துக்க முடியும். ஆனால் அதுக்கு நீங்கள் ரொம்ப பாசிட்டிவான, சேஃபான, ரொம்ப கான்ஃபிடென்ட்டான ஜோனில் இருக்கீங்களான்னு பார்த்துக்கோங்க. உங்ககிட்டயே ஒரு ஃபுல்ஃபில்லான லைஃப் இல்லை அப்படின்னா யூ வில் பி கண்டினியூஸ்லி போரிங் இன் டு அதர்ஸ் லைஃப். உங்களோட வெசலே கண்டிப்பாக ட்ரெயின் ஆகிடும். அப்போ நீங்கள் ஒரு கொடுத்துக்கிட்டே இருக்கிற ஒரு பொசிஷனில் இருப்பீங்களே தவிர உங்கள் சந்தோஷம் என்ன, உங்களோட தேவை என்ன அப்படின்னு நீங்கள் நிறைய மறந்து போயிடுவீங்க. ப்ளீஸ் அதை இனிமே செய்யாதீங்க. இது எல்லாத்தையும் விட முக்கியமான விஷயம், நீங்கள் கரெக்டாக பவுண்டரி செட் பண்ணுறீங்களா அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? உங்களை இமோஷனலி டேமேஜ் பண்ணுறவங்க, நீ பத்தாது, நீ பத்தாது, நீ எல்லாமே எனக்கு ஒரு மேட்டரே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க கிட்டே இருந்தும் உங்ககிட்டேருந்து நிறையா எதிர்பார்த்துட்டு உங்களுக்கு திரும்பி கொடுக்காதவங்க யாராக இருந்தாலும் ப்ளீஸ் அவங்க உங்களுக்கு வேண்டாம். உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டு இனிமேல் யார் அப்படின்னு கேட்டால் நீங்கள் தான் அப்படின்னு சொல்ல பழகுங்க. உங்களை நீங்கள் நல்லா ட்ரீட் பண்ணுறீங்க, நீங்களே உங்களை சந்தோஷமாக வச்சுக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டான பாசிட்டிவான என்வாயர்மெண்ட்டை நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் உள்ள உங்கள் ஆத்மாவுக்கு கொடுக்குற அந்த சந்தோஷம் வெளியில் தெரிய ஆரம்பிக்கும். தி மோர் யூ ரெஸ்பெக்ட் யுவர் செல்ஃப், எல்லாரும் உங்களை திருப்பி அதே ரெஸ்பெக்டை கொடுக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ இதெல்லாம் பண்ணுறது மூலியமாக யூ வில் ஹாவ் அ வெரி பாசிட்டிவ் அண்ட் ப்ராஸ்பெக்டிவ் லைஃப். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்களோட லைஃப்பில் நடந்த நல்ல விஷயங்கள் இனிமே உங்களை நீங்கள் எப்படி க்ரோ பண்ண போகிறீங்க அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா டூ ஷேர் இட் வித் தெம். அது வரைக்கும் இதே மாதிரி ஒரு சூப்பரான டாப்பிக்கில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் பிரியமுடன் பிரியா. Until then, keep watching Musings with Priya. வணக்கம்.